வணக்கம், இது உங்கள் அமிர்தா வெஜ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ரவை வந்து ஒரு 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, தண்ணி சேர்க்காம. உப்பு எல்லா இடத்துலையும் கலந்துக்கிடட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா பூரி உப்புலாம் வரும், சாஃப்டாகவும் இருக்கும். பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பொரிக்க வசதியாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 மொத்தமாக தேய்ச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் எதுவுமே தொடாமல் தான் தேய்ச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பூரியாக பொரிச்சு எடுத்துடலாம். போட்டோடனே ஒரு நிமிஷம் கழிச்சு இப்படி கரண்டி வச்சு நல்லா அழுத்துனீங்கன்னா நல்லா பூரி உப்பலாக வரும். ஹெல்த்தியான ராகி பூரி ரெடி ஆயிடுச்சு. டெய்லி எப்பவும் நார்மலாக உள்ள பூரியை விட கொஞ்சம் ராகி மாவு சேர்த்தா ஹெல்த்துக்கும் நல்லது. கொஞ்சம் கலரும் சேஞ்சாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா வெஜ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.